நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம விசுவாசத்தை குறித்த தொடர் பகுதியை தான் பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 4. 1 John chapter 5 verse 4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த வசனத்துல நமக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுது இல்லையா? தேவனால எதெல்லாம் பிறக்குதோ அதுதான் இந்த உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த விசுவாசம் யாரால பிறந்தது? தேவனால பிறந்தது. அதனால்தான் இந்த உலகத்துல அது ஜெயம் எடுக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது இல்லையா? உலகத்துல ஜெயம் எடுக்கிறதுனா என்ன? இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது, பிசாசுக்குள்ள கிடக்குது. இந்த பிசாசுடைய கிரியைகள்ல அகப்பட்டு பாவத்துல விழுகாம நாம இந்த உலகத்தை ஜெயம் எடுக்கிறது இந்த விசுவாசத்தின் மூலமா தான். இந்த விசுவாசம் தேவனால பிறக்குதுங்கிறது எதனால குறிப்பிடப்பட்டிருக்கு? இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 5வது வசனத்தை பார்க்கலாம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ ஆண்டவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நாம விசுவாசிக்கும் போதுதான் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் விசுவாசத்தினாலன்னு சொல்லிட்டு நம்ம அநேக வேத பகுதியை கடந்த நாட்கள்ல பார்த்தோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வதனாலேயே நாம விசுவாசத்துல நிலைப்பட்டு அதனால இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எடுக்கிறோம். இது நம்மளுக்கு கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்துல பார்த்தோம்னா, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வது மூலமா தான் தேவனுடைய புத்திரர்களா மாறுறோம். ஏன்னா கிறிஸ்து இயேசு நமக்குள்ளார பிறப்பிக்கப்படுறாரு. அததான் அதே அதிகாரத்துல 27வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கும் போது நாம தேவனுடைய புத்திரர்களா மாறுறோம். ஏன்னா அவர் தேவனால பிறப்பிக்கப்பட்டவர். அவர் நமக்குள்ள வரும்போது நாமும் அவருடைய புத்திரர்களா மாறுறோம். அததான் 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்ம தேவனால உண்டாயிருக்கோன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது எப்படி? கிறிஸ்து இயேசு நமக்குள்ள வர்றதுனால. அப்ப நமக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர். அவர் இந்த உலகத்தை ஏற்கனவே சிலுவையில ஜெயம் எடுத்துட்டாரு. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏன்னா நம்முடைய தேவன் இது எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தவரா இருக்காரு. அவரை பற்றி கொள்கிற விசுவாசத்தால நாமும் இந்த உலகத்துல ஜெயம் எடுக்கிறோம். அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்குது. அப்படி நமக்குள்ள இருக்கிறவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் பிதாவுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்து அவருடைய பிள்ளைகளிடத்திலையும் அன்பு கொண்டார் இல்லையா? அதை தான் 1 யோவான் 5வது அதிகாரம் 2வது வசனமும் காண்பிக்குது. அப்படி அவரை போலவே நாமும் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் போது, அதாவது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, இதை தானே நம்ம முதலாவது நாளும் பார்த்தோம். விசுவாசத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. அப்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் தேவனிடத்துல அன்பு கூறியவர்களாகவும் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு அவரிடத்துல அன்பு கூறலன்னா அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? நம்ம ஏற்கனவே தேவனிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுகிறது எப்படி? அவருடைய வார்த்தைகளை கை கொள்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான கற்பனையை பார்க்கும்போது பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தேவனிடத்துல அன்பு கூறுவதும் ஒரே கோட்ல நிற்குது. அப்படித்தானே நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோங்கிறது தெளிவா விளங்குது. அப்படி அவருடைய பிள்ளைகளா நாமும் இந்த விசுவாசத்துல பிறந்தவர்களா இந்த உலகத்தை ஜெயம் எடுக்கிற ஜெயாலிகளா நிற்கிறோம். அப்படி நம்ம இந்த உலகத்துல இருக்கிற பாவத்துல இருந்து ஜெயம் எடுக்கணும்னா தேவனை பற்றி கொள்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள முழுமையாகணும். அது எப்படி? அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போதே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்லியிருக்கு. சத்திய வார்த்தைகளை நாம அறிந்து கொண்டு அதன்படி நடந்தோமே ஆனால் இந்த உலகத்தின் பாவத்துல ஜெயம் எடுக்கிறவர்களா விடுதலை பெற்றவர்களா வாழ முடியுங்கிறதே நமக்கு இந்த வேத பகுதிகள் மூலமா தேவன் காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயமெடுக்கும்னு சொல்லி
எங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தில் ஜெயமெடுக்கிறது அப்படிங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்த விசுவாசம் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்வது மூலமாகவே எங்களுக்குள்ள வருகிறது தகப்பனே. அவரை பற்றிக் கொள்கிற அந்த விசுவாசத்தின் மூலமா அவர் எங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறார். அவர் எங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறது மூலமா நாங்க உங்களுடைய புத்திரர்களா மாறுகிறோமே தகப்பனே. அப்படி சுவிகார புத்திரராய் எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலமாய் இந்த உலகத்தில் இருக்கிறவனை நாங்க ஜெயமெடுக்கிறதுக்கு எங்களுக்கு தயவு பாராட்டிருக்கீங்களே தகப்பனே. இந்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று உம்முடைய வசனத்துல சொல்லப்பட்டபடி அப்பா, எங்கள் விசுவாசம் உம்மை பற்றினதாய், உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய், உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்வதாய் அப்பா, அந்த கைக்கொள்கிறதன் மூலமாகவே நாங்க உம்மிடத்துல அன்புக்கு இருக்கிறோம் என்கிறத எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இப்படியாய் மகத்தான காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.